ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் எ கிரேட் என்டர்டைனர் ஃபிலிம். லிங்கசாமி அவரோட பிராண்ட் அப்படியே தெரியுது. அவரோட ஆக்ஷன் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், வெரி கிறிஸ்பாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பொங்கலுக்கு ஒரு ரொம்ப நல்ல படம்னு நான் நினைக்கிறேன். ஆர்யா, மாதவன், நாசர், தம்பி ராமையா, வில்லன் ராணா எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. தேங்க்யூ. பாய்ஸ் என்டர்டெய்னர் பண்ணுறதுனா லிங்கசாமி சார் சூப்பராக பண்ணுவார். பையல் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. இது 2 பேர் இருக்காங்க. ஸோ இன்னும் சூப்பராக கலக்கியிருக்காரு. ஷுவராக ஒரு ஹிட் ஃபிலிம் அண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஹாய், நான் ஜன்னி ஆயர் பேசுகிறேன். இப்போ தான் வேட்டை ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்லேருந்து வெளில வரேன். வாட் டு ஐ சே, ஐம் கம்ப்ளீட்லி அட் அ லாஸ் ஆஃப் வேர்ட்ஸ் பிகாஸ் த மூவி இஸ் அ கம்ப்ளீட் என்டர்டெய்னர் and it's got everything like a commercial படத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கு. and I'm really happy for my friend Amla. I mean, she's looking absolutely gorgeous in the movie and I'm sure it's going to take her to the next level and the movie is rocking. so கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் வேட்டை பொங்கல் தான். சொன்ன மாதிரி 2 பையா ரேஞ்சுக்கு படம் ஹிட் ஆகும். வாழ்த்துக்கள், ஹோல் டீமுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரியாலிட்டி டிவி ப்ரோக்ராம்லாம் சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு. இந்த வேட்டை படத்தில் முக்கியமான கெமிஸ்ட்ரி வந்து அந்த பிரதர்ஸ்குள்ளே இருக்கிற கெமிஸ்ட்ரி. மாதவன், ஆர்யா 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரி பிரமாவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த கெமிஸ்ட்ரி தான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். கூட லிங்கசாமியோட சூப்பர் டைரக்ஷன் அண்ட் ஏபிள் டெக்னிக்கல் க்ரூ, நீரோஷ் ஆகட்டும், யுவன் சங்கர் மியூசிக் எல்லாம் சேர்ந்து படத்தை வந்து ஒரு சூப்பர் என்டர்டெய்னர் ஆக்கியிருக்கு. கங்க்ராட்ஸ் டு த டீம், வேட்டை டீம் அண்ட் யூடிவி ஆல்சோ. ஹாய், படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கணும். இது வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் வரக்கூடிய ஒரு படம். அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரன் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹிட் கொடுத்துச்சோ அந்த டைமில், அதே மாதிரி இந்த டைமில் வந்து இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரேக் இருக்கும். கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். படம் பார்த்துட்டு இப்போ வெளியே வந்திருக்கேன். படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. லிங்கசாமி சார் வந்து அவரோட கமர்ஷியல் படங்களில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லலாம். லைக் ரன், இதுக்கு முன்னாடி அவர் பண்ண ரன் படம் அண்ட் பையா படம் அண்ட் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த வரிசையில் வந்து கண்டிப்பாக வேட்டையும் இடம் பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கையோடு நான் சொல்லுவேன். அண்ட் படத்தில் இருக்க அத்தனை டெக்னீஷியன்ஸ், ஆர்யா அண்ட் மாதவன் சார் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி குட் மூவி அண்ட் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் இந்த படம் வந்து வேட்டையாடுங்கிறது என்னோட நம்பிக்கை. தேங்க்யூ. வேட்டை வந்து உண்மையிலே வந்து படம் வேட்டை மாதிரி தான் இருக்குது. படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் என்ன நடந்துனது இல்லை. அந்தளவுக்கு ஒரு படம் வெறும் ஒரு விறுவிறுப்பாக போயிருந்தது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உண்மையிலே மாதவன், ஆர்யா 2 பேருமே வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த வெற்றி வந்து ஒரு டைரக்டரோட வெற்றின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் படம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. உண்மையிலே லிங்கு சார் வந்து பையாக்கு அப்புறம் இன்னொரு ஹிட்டு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ லிங்கு சார்.